வணக்கம். தினம் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து குப்பைமேனி. இந்த குப்பைமேனியோடைய நன்மைகளையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த குப்பைமேனிக்கு வந்து ஏன் குப்பைமேனின்னு பேர் வந்ததுன்னா, மனித உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது. அதான் அந்த மேனியில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் தன்மை கொண்டதால் இதுக்கு வந்து குப்பைமேனி அப்படின்னு பெயர் வந்தது. இந்த குப்பைமேனியை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா, இந்த குப்பைமேனி வந்து பூ வந்து பார்த்தா க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் தூரம் வளரும். அதோட பூ வந்து க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் தூரம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வெள்ளை கலரில் பூ வைக்கும். இது பூவும் வந்து க்ரீன் கலர்லேயே வளர்கிற மாதிரி இலைக்கு இலை, கணுவுக்கு கணு இது பூ வைக்கும். இந்த பூவும் வந்து க்ரீன் கலரில் வளரும். ஏன்னா பெரும்பாலும் வீடுகளில் சுற்றி எல்லா இடங்களையும் வளரும் தன்மை கொண்டது தான் இது. ஆனால் வெய்ய காலங்களில் பட்டு போயிடும். இது வந்து ஒரு கீரை வகையை சார்ந்தது. கீரை வந்து கிராமங்களில் அதிகமாக இதை உணவாக எடுத்துக்குவாங்க கீரையாக. ஆனால் அங்கே சிட்டிகளில் தான் அது அதிகமாக தெரியறதில்ல. இந்த குப்பைமேனி வந்து அதிகமாக நம்ம முன்னோர்கள் வந்து மருத்துவமாக பயன்படுத்தியது வந்து பிறந்த குழந்தைங்க 4 மாதம் 5 மாதத்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டுன்னா இந்த குப்பைமேனியை கசக்கி உள்ளுக்கு கொடுப்பாங்க. பாலாடையின் மூலம் உள்ளுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த குப்பைமேனி குழந்தைங்களுக்கு சளியை அறுத்து வெளியே எடுக்கணுன்றது நம்ம முன்னோர்கள் இதை முன்னாடி பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த குப்பைமேனி மற்ற இரத்த சுத்தம், வேர்வை, உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் நீக்கும் வல்லமை படைத்தது. இது கீரையாக அதிகமாக உணவாக எடுத்துவாங்க. இந்த பூக்கள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீரையாக இதை உணவாக எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.